Hi friends, welcome to Jolly Dollar. சரி அப்படியே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா நாளைக்கு செப்டம்பர் 5th நம்ம தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல, எல்லாருக்கும் ஜோப் அந்த பிஸியில் இருக்காங்க. அவங்க வீக்கெண்ட்ஸில் போய் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. பட் நான் வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் ஷோ இல்லை, செகண்ட் ஷோ தவற விட முடியாது. போகிறோம் கலகுறோம். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பிரேம்ஜி என்ன, அப்புறம் வைபவ்னு ஏன்னு எதுக்கு இன்டர்வியூ கொடுக்க சொன்னால் ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கண்ணே. அதுக்கே நான் ஹைபேத்துறக்காண்டி படத்தோட ப்ரொடியூசரும் டைரக்டரும் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. அதை தூக்கி போட்டுட்டீங்களேண்ணா, உடைக்கிறீங்களே. என் நண்பன் நாளைக்கு வருவான் என் கூட, அதை நான் காட்டுறேன். அவன் வெறிகொண்ட தளபதி ஃபேன், நான் வந்துட்டு பேசிக்காக தலை ஃபேன். தளபதி எனக்கு பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, சின்ன வயசுலேருந்து நாங்களும் இந்த போக்கிரி பொங்கல் பாட்டுக்கு 4-5 ஷர்ட்டெல்லாம் போட்டு ஆடினவங்கலாம். ஸோ நாளைக்கு கலகம் படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை பற்றி பேசியே ஆகணும். லோக்கினா சம்பவம். லியோக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா, அது வானத்தையும் தாண்டி தேட்டரே ஒரே ஃப்ளாஷ்பேக், டோட்டல் காலி. அதை விடுங்க. லியோக்கு அடுத்தது அங்கே வர்றாங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற போது நாங்கள் வந்துட்டு மென்டலாகவே என்ன ஆகிறோம்னா, எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணுவோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நம்ம ஒரு ஃபேன் டிவி வச்சு நம்ம இதுதான் கதைன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போனால் அங்கே ஒரு வேறு கதையை காட்டினா தான் நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். ஸோ இந்த தடவை வந்துட்டு அப்படி ஆகாது. தளபதியை பார்க்க போகிறேன் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் மட்டும்தான். யுவன் என்னென்னமோ பண்ணுங்க, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். எனக்கு ஸ்பார்க்கு பாட்டு வேறு லெவலில் பிடிக்கும். எனக்கு இப்போ வரைக்கும் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அப்படின்னு ஓடிட்டே இருக்கு. அந்த ஹூக் ஸ்டெப் வேறு நான் பண்ணால் கேவலமாக இருக்கும், அது ஓடிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நான் யுவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். பிஜிஎம்மில் தெரிய விடுவாருன்னு இது விடுங்க. வெங்கட் பிரபுவை பற்றி நமக்கு தெரியும், அந்த மாதிரி இருக்கும். நாளைக்கு தெரிய விடுறோம், சந்திக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ தேட்டருக்குள்ளே வந்துட்டோம். அப்புறம் சொல்லுவோம், எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ்பெக்டேஷனா அதான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருக்கியான்னு கொத்த கதையும் சொல்லிட்டானு எல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்காங்க, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருக்கிறாங்க. நான் ஒன்றும் கேட்கல, தலைவன் எல்லாம் கேட்டான். அந்த அவனை காட்டுறான். இவர் தான் மொத்த கதையும் சொல்லிட்டார் வெளியில். செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோல் பிளாக் கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காப்புல. சரி, நம்ம படம் ஸ்டார்ட் ஆனோடனே செலிப்ரேஷன் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இன்டர்வியூ விட்டுது, தரமாக இருக்குது. விபி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ஸ்பீடாக போகும்ட்டு. இவ்வளோ ஸ்பீடாக போகணுன்னு எதிர்பார்க்கல. இன்டர்வியூல எப்படின்னா பீக்கில் கொண்டு காட்டியிருக்காங்க. பீக்கில் உச்சம். எவன் எல்லாம் யுவனை அடிச்சானோ தரோம், தரோம் தரோம். Once again, he proves that he is the greatest of all time. பிபி சம்பவமா? சம்பவம் தான், தரமான சம்பவம். ரொம்ப நாள் கழிச்சு அழகிய தமிழ் மானுக்கு போகிற ஒழுங்கான விஜயோட வில்லனி சம்பவம். லியோவில் கூடி லேசாக காட்டிட்டு விட்டாங்க. அதில் ஹீரோ வில்லன், இதில் உண்மையான வில்லனை பார்த்தோம். சொல்கிறேன், ஸ்பாயிலர் அடிக்கோட கதைக்கு தான். சரி சொல்லு. கிளைமேக்ஸில் நான் மாற்றிடுவாங்கன்னு ஒரு டவுட்டில் இருந்தேன். நல்லா ஆளாக இருக்கா மாற்றல, அதுதான் கிளைமேக்ஸ். மாற்றிருந்தா அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கு. மாற்றிருந்தா லாஸ்ட்டாக ஒரு சீடன் வச்சுருந்தாங்க வெங்கட் பிரபு இல்லைன்னு, அது வேற லெவல். அது முக்கியமாக தலை ரெஃபரன்ஸ். ஐயோ ஐயோ, தரமான சீன். அதெல்லாம் தலை ஃபேன் நான். கதிரில்
பிச்சிட்டேன் தொண்டை வலிக்குது. கொண்டு போயிடுச்சு அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கோட் படத்தை முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கோம். இப்போ தான் ஃப்ரீயாக உட்காந்தோம். ஓவராலாக ஒரு நல்ல படத்தை பார்த்து திருப்தி. தளபதி வேற லெவல். த லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். இளைய தளபதி அனதர் லெவல். ஒரு படத்துக்கு முக்கியமாக எல்லாரும் பொதுவாக சொல்கிறது ஒரு இன்ட்ரோ முக்கியமானது. அது நல்லா இருக்கணும், இன்டர்வல் நல்லா இருக்கணும், கிளைமேக்ஸ் நல்லா இருக்கணும். இந்த படத்தில் 3மே தரமாக இருந்துச்சு. இந்த வருஷத்தோட ஃபைனஸ்ட் கிளைமேக்ஸ் வரல ஒரு 40 நிமிஷம் கிளைமேக்ஸ். யுவன் இவனை பற்றி சொல்லி ஆகும். பாட்டு எனக்கு கொஞ்சம் நான் நினச்ச விஷுவலாக நல்லா தான் இருக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. பாட் சாங் வந்த இடம் வந்து எனக்கு பிடிக்கல. அதனால நல்ல ரேசியாக ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சாங் ஒன்று வந்துடும், அது எனக்கு பிடிக்கல. இந்த டீப் ஃபேக் அப்புறம் அந்த விஎஃப்எக்ஸ் மொக்கையாக இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு கதை போகிற போக்கில் நாங்கள் மறந்துடுவோம். அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. விபி சொன்ன மாதிரி தான், அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்க முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான சீன்ஸ் வச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு. நிறைய கேரக்டர் ரிவீல் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட், எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். நம்ம ஒன்று யோசிப்போம், அது ஒன்று வரும், அது ஒன்று நடக்கும். நாங்கள் பயந்துட்டே இருந்தோம். இந்த மார்வல் படத்தில் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வில்லனை காட்டிட்டு கடைசியாக ஹீரோ ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு, அதோட அவன் திரும்பிடுவான். அப்படிதான் கடைசியில அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு நடக்கும். நடந்த உடனே யோ யார் நீ அப்படின்னு கேட்பார். தரமான சீன் அது. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அப்படி நடக்காது. இந்த வில்லனாவே காட்டியிருந்தாங்க, அது நல்லது. சரி, அவ்வளோதான். கோட் வந்துட்டு கோட்டான ஒரு படம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கோட் படமே எனக்கு நல்லா இருந்துச்சு, செம்ம படம். அதிகமாக சொல்ல மாட்டேன். ஓகேண்டா, ஓகேக்கும் பெட்டருக்கும் நடுவில். அவன் தளபதி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு சொல்கிறான், நான் ஆடியன்ஸாக சொல்கிறேன். தரமான படம். ஆடியன்ஸ் தான் யார் இந்த மாதிரி சொல்லணும். தளபதி ஃபேன் நான் தான் பெட்டர்னு சொல்லணும். மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் என்ன பண்ணுறது, தலை ஃபேன் நான். எனக்கே பிடிச்சிருக்கு படம், தரமான படம், வேற லெவல். அடுத்த வ்ளாகில் சந்திக்கும் வரை உங்களிடம் ஆமாம், பாய்.